வணக்கம் நர்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸஸ் தமிழ். அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கான ட்ரைலரை மார்வல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அன்எக்ஸ்பெக்டடாக மண்டே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன டைம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. அண்ட் அந்த ட்ரைலரை பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது. டூமோட சம்பவம்லாம் நிறையா இருக்குது. கிறிஸ் எவன்ஸ் ரிட்டர்ன் ஆயிட்டாரு. அவெஞ்சர்ஸ் vs எக்ஸ்மேனோட ஃபைட்டு எல்லாம் சூப்பராக இருக்குது. அள்ளி போட்டு என்ன மார்வல் ஃபேன்ஸ்க்கு தேவை எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு வந்துக்கிறாங்க. ஸோ அந்த ட்ரைலர் பிரேக் டவுன் இப்போ ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்மேனோட யூனிவர்ஸ்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். மேபி படம் கூட இந்த பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். சார்ல்ஸ் சேவியர் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறப்போ இன்னொரு யூனிவர்ஸும் எக்ஸ்மேனோட யூனிவர்ஸும் வந்துட்டு இன்கர்ஷன் ஈவெண்ட்குள்ளே போகுது. அது எந்த யூனிவர்ஸாக இருக்கும்னு நமக்கு ஐடியா இல்லை. மேபி அது டோபி மெகியரோட யூனிவர்ஸாக இருக்கலாம். அண்ட் மார்வல்ஸ் மூவி யாரெல்லாம் பார்த்தீங்களோ அவங்களுக்கு இது எந்த யூனிவர்ஸாக இருக்கும் நமக்கு தெரியும். இது மேபி நம்ம யூனிவர்ஸாக இருக்க நிறையாவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்துட்டு நிக்கா ரேம்போ வந்துட்டு அந்த எக்ஸ்மேன் யூனிவர்ஸ்குள்ளே அந்த போஸ்ட் கிரெடிட் சீனில் வந்து போவாங்க. ஸோ அந்த யூனிவர்ஸ் வந்துட்டு தான் இந்த யூனிவர்ஸ்னு சொல்லிட்டு லிங்க் பண்ண முடியுது. ஸோ எக்ஸ்மேன் இருக்க யூனிவர்ஸும் நம்ம யூனிவர்ஸும் தான் இன்கர்ஷன் ஈவெண்ட்னால ட்ரிகர் ஆக போகுது. ஏன்னா மோனிகா ரேம்போ அந்த யூனிவர்ஸ்ல இருக்கிறப்போ இன்கர்ஷன் ஈவெண்ட் ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகிடும். டோபி மெகியரோட ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸ்னு சொல்கிறாங்க. ஏன்னா கிடைச்ச லூப் படி சில ஸ்கிரிப்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா டோபி மெகியரோட யூனிவர்ஸ் வந்து அழிய போகிற மாதிரி நிறைய ஸ்டோரியில் இருக்குது. பட் இந்த பழைய நம்ம போஸ்ட் கிரெடிட்ஸ் லிங்க் பண்ணும்போது இது வந்து நம்ம யூனிவர்ஸும் எக்ஸ்மேன் யூனிவர்ஸும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம டூமோட என்ட்ரி காமிக்கிறாங்க. அண்ட் அவர் இறங்கின இடத்த ஃபுல்லாக அழிஞ்ச இடமா இருக்குது. லைக் நம்ம எக்ஸ்மேனோட டீசரில் வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளாப்ஸ் வந்துட்டு உக்காண்ட்ருக்கிற அந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் மாதிரி தான் இருக்குது. அதுவும் லைக் வந்து பார்த்தீங்கன்னா டூம் வந்துட்டு எக்ஸ்மேன் யூனிவர்ஸில் இறங்கி சம்பவம் பண்ணதை வந்து அங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு இறங்க போகிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சீனாக தான் இருக்கும். மேபி அதுவாக இருக்கும், இல்லைனா வாய்டாக இருக்கும். மேக்ஸிமம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்மேன் யூனிவர்ஸில் அவர் இறங்குற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சீனாக வந்துட்டு நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோர் வந்து தண்டர் போல்ட்ஸ் டீமையும், அதாவது பார்த்தீங்கன்னா நியூ அவெஞ்சர்ஸ் டீமையும், நம்ம புது கேப்டன் அமெரிக்காவையும் தோரையும் பார்க்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தோர் வந்துட்டு எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணார். லைக் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறையா போர்கள் நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் அந்த போர்கள் நாங்கள் எந்த போர்களும் நாங்கள் ஜெயிக்கவே இல்லை. அண்ட் உங்களை விட பவர்ஃபுல்லான சோல்ஜர்ஸ் இருந்திருக்காங்க, அவங்களும் இறந்துருக்காங்க. இப்போ நடக்கிற போர் ஒரு பெரிய போர்ன்ற மாதிரி வந்துட்டு எல்லா ஃபென்டாஸ்டிக் ஃபோர் டீமையும் அண்ட் வந்து நம்ம நியூ அவெஞ்சர்ஸ் டீமையும் வந்துட்டு இவர் வந்து அட்வைஸ் பண்ணுறாரு. அண்ட் தோர் தான் வந்து இந்த படத்தில் மேக்ஸிமம் லீடாக இருக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வகாண்டா ஷாட் காமிக்கிறாங்க. அண்ட் வகாண்டன் வந்துட்டு நேமோர்கிட்ட போயிட்டு ஏதாச்சும் ஹெல்ப் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு ஃபென்டாஸ்டிக் ஃபோர் வந்துட்டு வகாண்டாவில் இறங்கி ஹெல்ப் கேட்குற மாதிரி சீன் இருக்குது. அந்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேமோர் வந்து அவங்களோட எதிர்த்து சண்டை போடுற மாதிரிக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேமோருக்கு அவங்க வர்றது சுத்தமாக பிடிக்கலன்னு நினைக்கிறேன். சரி என்னவா இருக்க போகுதுன்னு தெரியல. அண்டு உள்ளுக்குள்ளே தான் பஞ்சாயத்தா இல்லைனா வந்துட்டு வேற என்னத்தை சேர்ந்தவங்களை எதுக்கு நம்ம இங்கே சேர்த்துறோம் அப்படின்ற அந்த ஒரு அப்படின்னு தெரியல. அண்ட் அதை பற்றி பேச்சுவார்த்தை நடக்கும்போதே ஷூரி பாக்குலாம் வந்து போய் பேச்சுவார்த்தை நடத்தும் போதே அந்த ஃபைட் வந்து கிக் ஆஃப் ஆகுது வகாண்டன்ஸுக்கும் நேமோர் மக்களுக்கும். அடுத்த ஷாட்டே வந்து பார்த்தீங்கன்னா தோர் விசஸ் தூம். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த இடமே பார்த்தீங்கன்னா ஒரு வாய்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒன்று அது எக்ஸ்மேனோட யூனிவர்ஸாக இருக்கலாம், இல்லைனா வாய்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை பார்க்க வாய்டில் இருக்கிற பிளேஸ் மாதிரி தான் இருக்குது. அண்ட் தோர் வந்து என்ட்ரி கொடுக்குறதுல நம்ம தூம் வந்துட்டு அசையாம அப்படியே நிற்கிறாரு. நம்ம யூனிவர்ஸும் எக்ஸ்மேன் யூனிவர்ஸும் வந்துட்டு இன்கர்ஷன் ஈவெண்ட்ல அட்டான் ஆகப்போ நம்ம நியூ அவெஞ்சர்ஸும் எக்ஸ்மேனோட ஃபைட்டு கிக் ஆஃப் ஆகுது. அப்பதான் வந்து சைக்ளாப்ஸோட என்ட்ரி இருக்குது. அது வந்துட்டு டூம் என்ட்ரி ஆகிறப்போ அந்த ஃபைட் ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். சைக்ளாப்ஸோட ஃபுல் ஷூட் ரிவீல் காமிச்சிருக்காங்க. லைக் காமிக்லேருந்து அப்படியே அடாப்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்த எக்ஸ்மேன் அவெஞ்சர்ஸ் ஃபைட் வந்துட்டு நடக்க போகுது. லைக் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மெயினாக காமிச்சிருக்க நிறையா ஃபைட்டு காமிச்சிருக்காங்க. அதை இன்னொரு வீடியோ டிஸ்கஸ் பண்ணுவோம். வந்து பார்த்தீங்கன்னா சாங்சி விசஸ் கேம்பிட்டோட ஃபைட்டு வந்துட்டு நடக்க போகுது. அது சும்மா தரமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்க்கவே ஸ்டன்னிங்காக இருக்குது. அண்ட் அப்படி அடுத்த ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கி வந்துட்டு சேவியர் ஆஃப் மல்டிவர்ஸ் ஃபார்மில் இல்லாமல் நார்மல் டிவிஏ ஃபார்மில் வந்துட்டு ஒரு வீட்டில் போயிட்டு லோக்கியோட டிவிஏ கார்டை வந்து பார்க்குறாரு. அது அவரே பார்க்குறாரு. அது என்ன இடம்னு பார்க்கும்போது நம்ம டீட்டெயில் பண்ணுறப்போ அது கேப்டன் அமெரிக்கா இருந்த அந்த வீடு. லைக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போன டீசர் வந்து பார்த்துருப்போம் அந்த வீடை. அந்த வீட்டிலேருந்து டிவிஏ கார்டு எடுக்கிற மாதிரி இருக்குது. லைக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப்டன் அமெரிக்காட்ட தான் அந்த லோக்கியோட டிவிஏ கார்டு இருக்குது. அது எப்படி அங்கே போச்சே தெரியல. இதில் குட்டியாக ஒரு விஷயம் இருக்குது. அது நான் இந்த வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக் ஃபோர் வந்து வகாண்டன்ஸ்ட்ட ஹெல்ப் கேட்குறப்போ நம்ம நேமோரும் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து அந்த சுற்றி வந்துட்டு வந்து சூழ்ந்திருக்கிற மாதிரி அந்த வியூ இருக்குது. போன டீசல் அதை வந்து மொத்தமாகவே வந்துட்டு காமிச்சிருக்க மாட்டாங்க. இதில் வந்து காமிச்சிருக்காங்க. அண்ட் வந்துட்டு ஃபென்டாஸ்டிக் வந்து வகாண்டன்ட்ட ஹெல்ப் கேட்குறப்போ அவங்களும் ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் அதே இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம நேமோருக்கும் ஃபென்டாஸ்டிக் ஃபோருக்கும் ஏதோ ஃபைட்டு ஒன்று உருவாகிற மாதிரி இருக்குது. அது என்னன்னு வந்து நமக்கு இன்னும் தெரியவில்லை. அண்ட் அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம இன்கர்ஷன் ஈவெண்ட் வரப்போ அவெஞ்சர்ஸ் எக்ஸ்மேன் ஃபைட்டை திரும்பவும் காமிக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக் ஃபோரும் நியூ அவெஞ்சர்ஸும் சேர்ந்து போய் எக்ஸ்மேன் கூட ஃபைட் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டிக் விசஸ் எலினா பெல்லோவா நடக்க போகுது.
அண்ட் மிஸ்டேக் வந்து நம்ம எலெனா பெல்லோவா மாறி 2 பேருமே சண்டை போடுற சீன்ஸும் இதுல இருக்குது. மிஸ்டேக்கோட லுக்கும் காமிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட காமிக்க கிரியேட் கொண்டு வர மாரி ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் நெறைய ஃபேன்ஸுக்கு இந்த லுக் வந்து பிடிக்கல. அந்த மாரி கொஞ்சம் கொஞ்சம் ஃபேன்ஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த ஃபைட் வந்து சூப்பரா இருக்க போகுதுன்னு நெனைக்கிறேன். அதே அந்த அழிவு நெருங்கிட்டு இருக்கிற மாரி நம்ம புரொஃபசர் எக்ஸ் வந்து மேக்னெட்டோவும் 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா இத வந்து நம்ம சமாளிப்போன்ற மாரி பார்த்துக்கிறாங்க. அண்ட் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்ட் மேனும் அவங்க பொண்ணும் அண்ட் வந்துட்டு நம்ப ஹியூமன் டார்ச் எமோஷனல் சீன்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த ஃபைட் ஒண்ணு இது கிளைமாக்ஸ் ஃபைட்டா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த ஃபேன்டாஸ்டிக் 4ஓட ஹியூமன் டார்ச்சோட கிரையிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனல் ஃபைட்டா நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த அவெஞ்சர்ஸ் வெர்சஸ் எக்ஸ்மேன் ஃபைட் தான் ரொம்ப இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போகுது. ஏன்னா வந்து கேம்பிட்டே வந்து இறங்கி நம்ம நியூ அவெஞ்சர்ஸ் ஃபேன்டாஸ்டிக் 4 எதிர்த்து நின்னு நெறைய ஃபைட் சீன் இருக்கும்னு நெனைக்கிறேன். அதுல சாங்சி அண்ட் கேம்பிட்டோட முக்கியமான ஒரு ஃபைட் சீன் இருக்கும்னு நம்புறோம். அண்ட் அத விட்டு அப்படியே நம்ம கன்டின்யூ பண்ணோம்னா, நம்ம தோர் வெர்சஸ் டூமோட ஃபைட்ட கன்டின்யூ பண்றாங்க. இங்கே தான் நடக்குது சம்பவமே. அதாவது தோரோட ஃபுல் பவர கொண்டு ஸ்ட்ராம் பேக்கரை எடுத்து அடிக்க வர்றப்போ அந்த ஃபோர்ஸோட ஜஸ்ட் 2 ஃபிங்கர்ல டூம் வந்துட்டு அத தடுத்துடுறாங்க. அத அப்படியே பிளாக் பண்ணிடுறாரு. ஜஸ்ட் 2 ஃபிங்கர்ஸ்ல. அது பார்க்குறப்பவே நம்மளுக்கு ஒரு ஃபியர் வருது. இதுதான் வந்துட்டு முதலே வந்துட்டு நெறைய டெர்ம்ல சொல்லியிருப்பாங்க. ஃபியர் டூம் அப்படின்ட்டு. அதுக்கோட மீனிங் வந்துட்டு இந்த சீன் பார்க்கும்போது தான் புரியுது. ஜஸ்ட் 2 ஃபிங்கர்ல அது பிளாக் பண்றப்போ, எந்த ஹீரோனால, எந்த சூப்பர் ஹீரோனால இந்த டூம தடுக்க முடியும் அப்படின்ற அந்த எக்ஸைட்மெண்ட்ட இந்த டீசர் அதுவும் இல்லாம இந்த கரெக்ட்டான கிளிப்பு மூலியமா அவங்க வந்து டீஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் இவ்ளோ ஸ்ட்ராங்கான, பவர்ஃபுல்லான ஒரு பீயிங்க நம்ம யூனிவர்ஸ் அழியறத வந்துட்டு ஏதாச்சும் மிராக்கிள் நடந்தா தான் காப்பாத்த முடியும்னு சொல்லிட்டு தோர் சொல்லும்போது, அங்க வந்துட்டு ஒரு சீன் வைக்கிறாங்க. அதுதான் நம்ப பழைய கேப்டன் அமெரிக்கா நம்ம கிறிஸ் எவன்ஸோட ரிட்டர்ன காமிக்கிறாங்க. அவர் வந்துட்டு ஜஸ்ட் நார்மல் கை. பிளாக் டீ ஷர்ட், லெதர் ஜாக்கெட், பிளாக் பேண்ட் போட்டு ஜஸ்ட் ஹாய் பெல் அப்படின்றாரு. அண்ட் தோர் அத பார்த்து ஷாக் ஆனோனே, கேப்டன் அமெரிக்கா வந்துட்டு தான் கைய நீட்டுறப்போ, அந்த ஹேமர் மியால்னிர் வந்துட்டு அவர் கைக்கு வந்து போகுது. லைக் வந்து பார்த்தீங்கன்னா, கேப்டன் அமெரிக்கா வொர்த்தின்னு சொல்லிட்டு இதுல இருந்து காமிக்கிறாங்க. அப்போனா வந்து இந்த கேப்டன் அமெரிக்கா வந்து பழைய கேப்டன் அமெரிக்கா தான் வந்து ட்ரெண்ட் பண்றாங்க. கேப்டன் அமெரிக்கா கிடையாது இதுல ப்ரூவ் பண்றாங்க. ஆனாலும் சில பேர் வந்துட்டு இவரு பழைய கேப்டன் அமெரிக்கா கிடையாது. கேப்டன் ஹைட்ராவா இருக்கலாம்னு சொல்லிட்டு நெறைய தியரி போயிட்டு இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு நம்ம கேப்டன் அமெரிக்கா தான் நெனைக்கிறேன். இந்த ட்ரெய்லர பத்தின நெறைய சீன்ஸ், நெறைய கேரக்டர், நெறைய விஷயங்கள் வந்துட்டு இவங்க ஹைட் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஏன்னா மார்வல் சும்மாவே அப்படிதான் பண்ணுவான். அண்ட் சில பேர் வந்து சிஜிஐ ஒர்க் அப்படிலாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருக்கீங்க. ஏன்னா இன்னும் இந்த படம் வந்துட்டு போஸ்ட் புரொடக்ஷன் முடியல. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு சூப்பரான படம் ஒண்ணு நமக்கான ரெடி ஆயிட்டு இருக்குது. அண்ட் இந்த படம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச டைம்லைன் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கேஷன் ஈவென்ட் நடக்கிறது ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் எக்ஸ்மேன்லேருந்து தான் நமக்கு ஆரம்பிக்க போறாங்கன்னு நெனைக்கிறேன். இல்லைன்னா வந்துட்டு தண்டர் போல்ட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்மேன்ல ஆரம்பிச்சு, தண்டர் போல்ட்ஸ்ல ஆரம்பிச்சு 2 டாட்டிக் கனெக்ட் பண்ணி, அப்புறம் டிவிஎஸ் பைக்கம் ஒரு கதை போய், லோக்கி வந்து இன்வெஸ்டிகேட் பண்ற மாரி. லோக்கி இன்வெஸ்டிகேட் பண்ணி, அதுலேருந்து யார் இதெல்லாம் பண்றா? எப்படி இதெல்லாம் பண்றா? டூமுக்கு என்னதான் வேணும்? ஏன் இப்படி பண்றான்? அவனுக்கு என்ன பவர்ன்னு லோக்கி தெரிஞ்சிருக்கிற மாரியும், இந்த மாரி கதை வந்துட்டு தனித்தனியா போகும். அவெஞ்சர்ஸ் ஒரு சைட், எக்ஸ்மேன் ஒரு சைட், லோக்கி ஒரு சைட், தோர் தனியாவும் அண்ட் கிறிஸ் எவன்ஸ் சேரும்போது எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா பேட்டில் எதிர்கொள்வாங்கன்னு நெனைக்கிறேன். இதுல இன்னும் நமக்கு இந்த கதைக்கு தேவையான நெறைய கேரக்டர் காமிக்கவே இல்ல. மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச். அண்ட் ஸ்ட்ரேஞ்ச் வச்சு தான் வந்துட்டு நான் இந்த கதையே நகர்ந்தாகணும். ஏன்னா மல்டிவர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இல்லாம எப்படி? அண்ட் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, வாண்டா. வாண்டாவும் இதுல வந்துட்டு மெயினான கேரக்டரா இருக்க போறாரு. ஏன்னா அவங்க தான் வந்துட்டு டூம்க்கு சப்போர்ட்டிவ் ரோலா இருக்க போறாங்கன்னு சொல்றாங்க. அது எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு தெரியல. அண்ட் அனதர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே இருக்குல்ல. அதோட போஸ்ட் கிரெடிட் சீன் வந்துட்டு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே கூட லிங்க் ஆக போகுது. ஸோ அந்த காரணத்தினால மேபி ஹல்க்கையும், ஸ்பைடர்மேனையும் காமிக்காம இருக்கலாம். ஸ்பைடர்மேன் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு டூம்ஸ்டேல வரமாட்டாரு. சீக்ரெட் வார்ஸ்ல தான் வருவாரு. அண்ட் ஹல்க் மேபி வரலாம். அது ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே பார்த்தா தான் நம்மளுக்கு எப்படி கனெக்ட் ஆக போகுதுன்னு தெரியும். நியூஸ் படி ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேக்கு ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கு. அது டூம்ஸ்டேக்கு லிங்க் ஆகும். ஸோ மறக்காம யாரெல்லாம் படத்துக்கு போறீங்களோ, போஸ்ட் கிரெடிட் சீனை ஃபுல்லா பார்த்துட்டு வாங்க. அண்ட் அதோட அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே டைட்டில் போட்டு இந்த ட்ரெய்லர் முடிச்சிடுறாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா, ஐமேக்ஸ்க்கு இந்த படம் தராதனால, இந்த படத்த இன்ஃபினிட்டி விஷன்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. அது இன்ஃபினிட்டி விஷன் வந்துட்டு மார்வலே உருவாக்குற பிக் ஐமேக்ஸ் மாரி அது ஒரு ஸ்டாட்டர் ஸ்கிரீன். அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் தரக்காக அவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க. அண்ட் வெளிநாட்டுலலாம் பார்த்தீங்கன்னா, புக்கிங் வந்து 25த் ஓப்பன் பண்ண போறாங்க. நமக்கு ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேவே இன்னும் ஒழுங்கா ஓப்பன் பண்ணல. நம்ம டூம்ஸ்டேக்கு எக்ஸ்பெக்ட் பண்றது கொஞ்சம் கம்மி வச்சுக்கலாம். அண்ட் ட்ரெய்லர பத்தி உங்க ரியாக்ஷன் என்னன்ட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. அண்ட் அடுத்த வீடியோ உங்க சந்திக்கும் வரை. பை பை.